ஸோ ஈக்குவல் ரூட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. தட் இஸ் என்ன கொடுத்துருக்க குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்து a ஸ்கொயர் b ஸ்கொயர் x ஸ்கொயர் மைனஸ் 2ac ப்ளஸ் bd x ப்ளஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் d ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. தட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ax ஸ்கொயர் bx ப்ளஸ் c. தட் இஸ் a என்னது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர், b என்னது மைனஸ் 2ac ப்ளஸ் bd, c என்னது c ஸ்கொயர் ப்ளஸ் d ஸ்கொயர். ஸோ கிவன் வந்து ஈக்குவல் ரூட்ஸ் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். அப்போ b ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். b என்னது உங்களுக்கு மைனஸ் 2ac ப்ளஸ் bd த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஏனா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர், cனா c ஸ்கொயர் ப்ளஸ் d ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. தட் இஸ் இது அப்படியே 4 இது வந்து என்னது a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் அதில் போயிடுமா. தட் இஸ் a ஸ்கொயர் c ஸ்கொயர் ப்ளஸ் 2ac bd 2ab தானே ப்ளஸ் b ஸ்கொயர் d ஸ்கொயர். இன்னொன்று என்ன இருக்குது மைனஸ் 4 a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர், அது நெக்ஸ்ட்டில் பண்ணலாம். c ஸ்கொயர் ப்ளஸ் d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. 4 காமனாக இருக்குது, எடுத்தோம்னா 0, அந்த பக்கம் போச்சுன்னா 0 வரும். ரிமைனிங் இருக்கும் a ஸ்கொயர் c ஸ்கொயர் ப்ளஸ் 2ac bd ப்ளஸ் b ஸ்கொயர் d ஸ்கொயர். இது a இது bனா இது a இது b மைனஸ் பாருங்கள் ac ஸ்கொயரா நான் ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணனால மைனஸ் எல்லாத்துலேயும் வரும். மைனஸ் a ஸ்கொயர் d ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் c ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் d ஸ்கொயர். ஏதாவது காமனாக கட் பண்ணுற மாதிரி இருக்கா? இருக்குது. a ஸ்கொயர் c ஸ்கொயரும் இந்த a ஸ்கொயர் c ஸ்கொயரும் ப்ளஸ் ஆர் மைனஸ் கேன்சல் ஆகிடும். அகெயின் b ஸ்கொயர் d ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது உங்களுக்கு மைனஸ் a ஸ்கொயர் d ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் c ஸ்கொயர் ப்ளஸ் 2ac bd இருக்குது. பாருங்கள் நான் மைனஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டேன். இது a ஸ்கொயர் d ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் c ஸ்கொயர் மைனஸ் 2. இது என்ன இருக்குது a, இது என்னது b. இது இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் வரும். இங்கே என்ன இருக்குது ad இருக்கா, அப்போது ad. இங்கே என்ன இருக்குது bc இருக்கா, தட் இஸ் bc. இதெல்லாம் நீங்கள் என்ன வேணால் இந்த 4 லெட்டர்ஸை நீங்கள் எவ்வளோ திருப்பி பட்டாலும் அது ஒரு மேட்டரும் கிடையாது. ஸோ acbdன்னு பதிலாக adbc பிகாஸ் a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் நான் கொண்டுட்டு வந்திருக்கேன். பாருங்கள் ad மைனஸ் bc த ஹோல் ஸ்கொயர் தான் ஈக்குவல் டு 0 வந்துச்சா. இப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு இந்த ஸ்கொயர் வந்து ஸ்கொயர் ரூட் மாதிரி 0 வரும். அப்போ ad மைனஸ் bc இஸ் ஈக்குவல் டு 0வா. தட் இஸ் ad இஸ் ஈக்குவல் டு bc. நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னது a பை b இஸ் ஈக்குவல் டு c பை d தான். பாருங்கள் இது நியூமரேட்டர் a இங்கே இருக்கட்டும், இந்த நியூமரேட்டர் வந்து கீழே வந்துடும். தட் இஸ் இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா டினாமினேட்டர் வந்துடும். இந்த c இங்கே இருக்கட்டும், இந்த d நான் டினாமினேட்டரில் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தேன்னா பாருங்கள் நான் ஹென்ஸ் ப்ரூவ்டா. தட்ஸ் ஆல். ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க கொஸ்டின்ஸ் 10th. ரொம்ப ஈஸியாக கேட்டுருவாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. இட் வில் பி ஹார்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும்.